பி குட் நேர்கள் அனைவருக்கும் எனது இனிய வணக்கம். நான் உங்கள் வாழ்க நலமுடன் ஜோதிடர் டிஜே சுந்தரபாண்டி. சனி பகவான் வாக்கியப்படி கும்பத்திலிருந்து மீன ராசிக்குள்ள நுழைந்தார். இவர் நுழைஞ்ச பிறகு என்னென்ன விஷயங்கள்லாம் நம்மளுடைய சனி பகவான் செய்ய போறார், உங்க லைஃப்ல என்னென்ன மாற்றத்தை கொடுக்க போறார், என்னென்ன முன்னேற்றத்தை கொடுக்க போறார், எந்தெந்த விஷயங்களில் நீங்கள் கவனமாக இருக்கணும் அப்படின்னு தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ என்ன பண்ணுங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் உங்களுடைய ராசிக்கான பலனை முழுமையாக பாருங்கள். மாற்றமும் ஏற்றமும் சனி பகவான் மூலமாக உங்களுக்கு நடக்க போகுதுங்கிறது உண்மை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தனுசு ராசி அன்பர்களாகிய உங்களுக்கு அர்த்தாஷ்டம சனி என்று சொல்றாங்க. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, சனி அமர்ந்த இடத்தை விட பார்க்கும் இடம் தான் பாதிப்பு அப்படிங்கிறது கணக்கு. அப்ப குரு பார்த்தால் கோடி நன்மை, சனி பார்த்தால் பாதுகாப்பு என்பது உண்மை. அப்ப சனி பகவான் கும்பத்தில் அமர்ந்து உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்த்தார், உங்களுடைய ராசிக்கு கரெக்டாக எக்ஸாக்டாக 9ஆம் இடத்தை பார்த்தார், அதுபோல் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தை பார்த்தார். உங்களுடைய மிகப்பெரிய மகிழ்ச்சி என்று சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நீங்கள் தொலைச்சிட்டீங்க. தனுசு ராசிக்காரங்களை கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருட காலமாக வேலையில் தொழிலில் எல்லா விதத்திலும் பிரச்சனையை கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ ஒரு வேலையில் நிலையான தன்மையில் இருக்க முடியாமல் தான் செய்கிற வேலையில் ஒரு உண்மையாக வேலை பார்த்தும் கூட அந்த இடத்துல மதிப்பு கிடைக்காம இருந்த உங்களுக்கு இனி வரும் காலம்தான் நீங்கள் யாருன்னு உணரக்கூடிய ஒரு அற்புதமான காலம். பதவி உயர்வு என்பது உங்களுக்கு உறுதியாக கிடைக்கக்கூடிய பாக்கியம் உண்டு. மனம் வலிமையாகும். அதாவது நீங்கள் உங்களை பற்றி நீங்கள் யோசிக்கும் போது நீங்கள் நிறைய விஷயங்களை மாற்றத்தை ஏற்படுத்திக்கிறீங்க. மனசு அவ்வளோ தெளிவாகும். அதே போல் முதல் திருமணத்துக்காக காத்திருக்கின்ற தனுசு ராசிக்காரர்கள் ஜூன் மாதத்துக்குள் திருமணம் முடிப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கு. 2வது திருமணத்துக்காக காத்திருக்கிற தனுசு ராசி என்பர்கள் கிட்டத்தட்ட இந்த இயர் எண்டுக்குள்ள உங்களுடைய 2வது திருமணம் வாழ்க்கை அமையக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கு. புதிய தொழில் தொடங்கணும் அப்படின்னு ஆசைப்படுற தனுசு ராசி என்பர்கள் உறுதியாக தொழிலில் வெற்றி பெறுவீங்க. ஆனால் தொழிலில் முழு கவனம் செலுத்தணும். புதுசாக தொழில் தொடங்குறீங்கன்னா யாரையும் நம்பி ஒப்படைச்சிட்டு வரக்கூடாது. உங்களுடைய தொழிலை நீங்கள் நேசிக்கணும். உங்கள் தொழிலையே நீங்கள் கண்ணும் கருத்துமாக இருக்கணும். தொழிலுடைய ரகசியங்களை வெளியே சொல்லக்கூடாது. ஏன்னா ராசிக்கு 6ஆம் இடத்தை சனி பார்க்காரு, ராசிக்கு 10ஆம் இடத்தை இப்போ உட்கார்ற சனி பகவான் மீனத்திலிருந்து பார்க்காரு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக தொழிலையும் வேலையிலையும் தனுசு ராசிக்காரங்க முழுமையான சிந்தனை வரும். இக்கரைக்கு அக்கறை பட்சங்கிற மாதிரி தான் நீங்கள் எதிர்பார்த்து போவீங்க, உங்களை லாக் பண்ணிடுவாங்க. ஸோ இப்போ வேலையை எக்கார்ந்து ஒன்று விட்டு கொடுக்கக்கூடாது, தொழிலையும் விட்டு கொடுக்கக்கூடாது. ஸோ இது ரெண்டுலேயுமே நீங்கள் பர்ஃபெக்டாக கவனம் சொல்லணும். கடன் வாங்குவதாக இருந்தால் வாங்கக்கூடிய நிலைமை வந்தாலும் வாங்காமல் எப்படி தப்பிக்கணுங்கிறத சிந்திங்க. நான் சொன்னதெல்லாம் கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா நிம்மதியாக தூங்குவீங்க. வேலையை முடிச்சுட்டு போய் அப்படியே அப்பா சூப்பர் நான் நிம்மதியாக தூங்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய யோகம் உண்டு. தனுசு ராசி என்பர்கள் யாராவது வெளிநாடு பயணம் போகணும், வெளி மாநிலத்தில் போய் வேலை பார்க்கணும், இல்லை வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா செயல்படுத்துங்க. இவனால உள்ள தடைகள் எல்லாமே மாறப்போகுது. உறுதியாக வெளிநாடு பயணங்கள் நம்மளுடைய தனுசு ராசிக்காரர்கள் இக்காலகட்டத்தில் முயற்சி எடுக்கும்போது உறுதியாக நடக்கும் என்பது கிரக ரீதியான உண்மை. அதாவது 2வது குழந்தை பாக்கியத்துக்காக காத்திருக்க தனுசு ராசி என்பதற்கு 2வது குழந்தை பாக்கியம் உறுதியாக உண்டு. உங்களுடைய பெற்றோர்களுடைய ஆசீர்வாதம், உங்களுடைய பிள்ளைகளுடைய ஆசீர்வாதம், அதே போல் உங்கள் கூட பிறந்த உறவுகளுடைய மிகப்பெரிய அன்பு எல்லாமே இப்போ தான் கிடைக்க போகுது. இவ்வளோ நாட்களாக கிடைக்கல, இனிமேல் அதெல்லாம் கிடைப்பதற்கான பாக்கியம் உண்டு. நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள்லாம் நான் கரெக்டாக சொல்லிடுங்க. இதிலெல்லாம் நீங்கள் கரெக்டாக இருந்தீங்கன்னா உங்களை அடிக்க யாரும் கிடையாது, உங்களுக்கு நிகர் நீங்கள் தான். அப்படி மாதிரி எக்ஸாக்டாக நீங்கள் உங்களுடைய பயணத்தை தொடங்கலாம். உங்கள் லைஃப்பும் சூப்பராக இருக்கும். உங்களுக்கான வழிபாடு அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது திருச்செந்தூர் முருகன் வழிபாடு, வடபழனி முருகன் வழிபாடு, இந்த 2 வழிபாடில் நீங்கள் என்ன வழிபாடுனாலும் எடுத்துக்கலாம். இந்த 2.5 வருஷத்தில் 2 முறை கட்டாயமாக இந்த 2 கோயிலில் ஏதாவது ஒரு கோயில் போயிருங்க. அப்படி போக முடிஞ்சவங்க மாதம் போகணும் அப்படின்னு வச்சிங்கன்னா உங்களுடைய வீட்டு பக்கத்தில் தெற்கை பார்த்து அமர்ந்த முருகன் கோவில் இருக்குன்னா மனசார போய் வழிபாடு செய்யுங்க. மாற்றமும் ஏற்றமும் தனுசு ராசிக்கு முருகனுடைய அருளால் நம்முடைய சனி பகவான் கொடுப்பார் என்பது நிதர்சனமான உண்மை. மகர ராசி அன்பர்களுக்கு உங்களுடைய ராசியின் அதிபதியான சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்துக்கு வாக்கியப்படி செல்லக்கூடிய இந்த காலம் ஃபர்ஸ்ட் பெஸ்ட் அப்படின்னா இந்த 7.5 வருஷமாக என்ன செஞ்சாலும் பல போராட்டங்களை மகர ராசிக்காரங்க
சந்திச்சிருப்பீங்க. சிறு வயதிலிருந்து தன்னுடைய வாழ்க்கையை அனுபவ பாடமாக கற்றுக்கொண்டவங்க நீங்க தான். நீங்க கற்றுக்கொண்ட செயல்பாடுகள் சொல்லி பார்த்தீங்கன்னா எல்லை அடங்காது. போராட்டம் என்பது எங்களுக்கு புதிதல்ல அப்படின்னு இருக்கிற மகர ராசிக்கு போராட்டம் என்பது உங்களுக்கு நிலையான தன்மை அல்ல அப்படிங்கிறத சனி பகவான் உணர்த்தக்கூடிய காலம்தான் இந்த காலம். ஒரு விஷயத்தை செயல்படுத்தணும்னா நீ முயற்சி எடு, அப்பதான் உன்னால முடியுமாங்க. எவ்வளவு முயற்சி தான் எடுக்கிறது? முயற்சி எடுத்து பல பிரச்சனையை சந்திச்சிட்டீங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு மனநிலையில நிறைய பிரச்சனையை மட்டும் ஃபேஸ் பண்ணிட்டு நிம்மதியை தேடிக்கிட்டு சிரித்த முகத்துடன் வெளியே காட்டிட்டு உள்ள மனசுக்குள்ள அவ்வளவு வலியோடு இருக்கக்கூடிய மகர ராசி என்பவர்களுக்கு இனி வரும் காலம்தான் மகிழ்ச்சி உண்டு. இந்த சனி பயிற்சியில கிட்டத்தட்ட ரிஷபம், துலாம், அதுக்கடுத்து மகரம் மிகப்பெரிய ஒரு மகத்துவத்தை காணக்கூடிய அளவுக்கு லைஃப் ஸ்டைல் சூப்பரா. சொந்த வீடே இல்லைங்க. இவ்வளவு நாட்களாக உழைச்சு ஒரு சொந்த வீடு இல்லை, சொந்தமா இடம் இல்லை அப்படின்னு வருத்தப்படுறீங்கன்னா கட்டாயமாக இந்த 2.5 வருட காலங்களில் சொந்தமா இடம் வாங்குவதை உங்களுடைய லட்சியமா வச்சுக்கோங்க. கண்டிப்பா வாங்குவீங்க. அதற்கான பிராப்தம் வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதே போல பாத்தீங்கன்னா இன்னொரு விஷயம், உங்களுடைய அம்மாவுடைய ஹெல்த்துக்காக நிறைய செலவழிச்சிட்டீங்க. அம்மா மேல அளவு கடந்த பிரியம் வச்சிருக்கவங்கள நீங்களும் ஒரு ஆள் தான். ஸோ அப்படிப்பட்ட உங்களுக்கு அம்மா ஹெல்த்துக்கு நிறைய செலவழிச்சு ஓடா ஓஞ்சி போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரி தான் நீங்க இருந்திருப்பீங்க. ஸோ அந்த நிலை மாறப்போது. அம்மா ஆரோக்கியத்தில் சிறப்படைய போறாங்க. அம்மா வழி உறவுகள் மூலமாக இனிமே தான் என்ன பண்ண போறீங்க, ஒரு மாற்றத்தை சந்திக்க போறீங்க அப்படிங்கிறது உண்மை. ஸோ அதே போல தேவையில்லாத நீங்க செய்யாத குத்தத்துக்கு, அதாவது நான் சூசானு தான் இருந்தேன், என் சொந்தக்காரன் என் வீட்டுக்குள்ள வந்தான், அவன் செஞ்சு வச்சுட்டு போன சூனியம் கடைசியில் நான் மாட்டிக்கிட்டேன் காவல்துறையில, நான் இப்ப என் பேர் கெட்டு போச்சு அப்படிங்கிற மகர ராசி என்பவர்களுக்கு, கம்பெனியில ஒழுக்கமா இருந்தேன், வேலை பார்த்தேன், ஆனா தப்பு செஞ்சவன் நல்ல பேர் வாங்கிட்டான், தப்பே செய்யாத நான் கெட்ட பேர் வாங்கியிருக்கேன்னு மன வருத்தத்துடன் இருக்கிற உங்களுக்கு இந்த 2 விஷயத்துல எது இருந்தாலும் உங்களுக்கு சரியாயிடும். நீங்க தப்பே செய்யலைன்னு ப்ரூவ் பண்ணக்கூடிய காலகட்டம், உங்க லைஃப் சூப்பரா இருக்கக்கூடிய காலகட்டம். அதே போல சொந்தமாக தொழில் தொடங்கி தொழில போராட்டம் மட்டும் சந்திச்சுக்கிட்டு இருக்கேன், லாபத்தை அதிகமாக சந்திக்க முடியல அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த காலகட்டம் தான் உங்களுக்கு தொழிலில் லாபம் வரும். உறுதியாக அரசாங்கம் மூலமாகவோ அல்லது உங்களுடைய மேலதிகாரி மூலமாகவோ உங்களுக்கு மதிப்பும் மரியாதை அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணம் அப்படின்னு சொல்லலாம். திருமண வாழ்க்கைக்காக காத்திருப்பவர்களுக்கு ஜூன் மாதத்துக்கு மேல் திருமண பாக்கியம் உண்டு. முதல் திருமணத்துக்காக காத்திருப்பவர்களுக்கு முதல் திருமணம் முடிச்சு ஏண்டா வாழ்ந்தோம் எதுக்கடா வாழ்ந்தோம் தெரியாம கடைசியில பிரிவை சந்தித்த மகர ராசி என்பவர்களுக்கு 2வது திருமண பாக்கியம் கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு கிரகங்கள் கொடுக்கிறது. உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்கு இனிமேதான் லைஃப் சூப்பரா இருக்க போது, லாபங்கள் பெருக போகுது. அதே போல இன்னொரு விஷயம் பாத்தீங்கன்னா, பொதுவாகவே மகர ராசிக்காரர் குடும்பத்துக்காக வாழ்றாங்கன்னு சொல்லிட்டோம். இனிமே மகர ராசி குடும்பங்கள் மகர ராசிக்காரர்களுக்காக வாழ போறாங்க. மறைமுகமான எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் சரி, உடல் ரீதியாக மன ரீதியாக என்ன பிரச்சனைகள் உங்களுக்கு இருந்தாலும் இன்னும் பிரச்சனை இல்லாத வாழ்க்கைக்குள்ள போக போறீங்க. 2ஆம் இடத்தில் ராகு இருக்கிறார். ஓகேவா? சனி பகவானுடைய பார்வை உங்களுடைய 5ஆம் இடத்துல பார்க்கிறார். அப்ப என்ன விஷயங்களை நீங்க கவனமா இருக்கணும் அப்படிங்கும்போது, ஃபர்ஸ்ட் விஷயம் காதல் அப்படின்னு வந்தா, அன்புன்னு சொல்லி ஒரு புது உறவு தேடி வருது. போன பழைய காதலோ அல்லது அன்போ உங்களை தேடி வராங்கன்னா ஒரு கதவை மட்டும் பூட்டாதீங்க, 2 கதவை பூட்டுங்க. 2 கதவுனா என்னதுன்னா, ஃபர்ஸ்ட் உங்க வீட்டு கதவை பூட்டிடுங்க, நெக்ஸ்ட் உங்க மனக்கதவை பூட்டிடுங்க. சாவி எதுக்கு எங்கிட்ட ஓரமா போட்டு ஒடிச்சு வச்சுக்கோங்க. ஏன்னா ஈஸியா உங்களை பாசத்தை காட்டி ஏமாத்துறதுக்குன்னு ஒரு கோஷ்டி வந்துடும். நீங்க சூப்பரா இருந்தீங்கன்னா தேடி ஒட்டிக்கிடுவாங்க. அதனால தயவு செய்து அன்போ காதலோ பாசமோ இதெல்லாம் டோட்டலா நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. நான் சொல்ல தேவையில்லை, எல்லாமே வேஷம் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டீங்க. அப்போ உங்க மேல அக்கறை காட்டுறாங்கன்னா அது உங்களுக்கு வைக்க போற ஆப்புன்னு வச்சுக்கோங்க. கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க. என்னன்னா என்ன, யாரையும் விலக்கி விட வேண்டாம், ஆனா நீங்க கொஞ்சம் விலகி இருக்கிறது நல்லது. ஸோ கொஞ்சம் டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுங்க. முடிஞ்ச அளவு பெரிய நபர்கள், தேவையில்லாத நபர்கள்னா அதிகமாக டிஸ்டன்ஸை மெயின்டைன் பண்ணுங்க. உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அதே போல பார்த்தீங்கன்னா, உங்களுடைய குழந்தைகளுடைய நலன் முழுமையாக பாருங்க. உங்க குழந்தைகள் என்ன படிக்கிறாங்க, யார் கூட பழகுறாங்க, என்னென்ன விஷயங்களை அவங்க கத்துக்கிறாங்க அப்படிங்கிறது தெளிவாக உங்களுக்கு தெரியாமல் இருக்கக்கூடாது. எல்லா விஷயமும் உங்களுக்கு தெரியணும். அவங்களை அன்பை அரவணைச்சு கொண்டு போங்க. அடுத்தவங்க மேலே அன்பு காட்டுறதுக்கு உங்க குழந்தைகள் மேலே அன்பு காட்டுங்க. உங்க லைஃப் சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கு அடுத்தபடியாக அப்படின்னு பார்க்கும்போது, உங்களுடைய அப்பாவின் உடல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள், அப்பா வழி உறவுகள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் கவனமா இருங்க. அப்பா உங்கள்கிட்ட ஏதாவது தேவையில்லாமல் சின்ன சின்ன வாதங்கள் பண்ணுறாங்க, உங்களை புரிய வைக்க ட்ரை பண்ணுறாங்கன்னா தயவுசெய்து கொஞ்சம் பொறுமையாக நிதானமாக அவங்க பேச்சை கேளுங்க. இது தேவையில்லாத வாதம் வேண்டாம், தேவையில்லாத விஷயங்கள் வேண்டாம். அதுபோல் உங்களுடைய குலதெய்வ கோயிலுக்கு அடிக்கடி போயிட்டு வாங்க. குலதெய்வ கோயிலுக்கு எந்த அளவுக்கு நீங்கள் போகிறீங்களோ அந்த அளவுக்கு என்ன பண்ணுவீங்க, நீங்கள் மேன்மை அடைவீங்க.
உங்கள் வீட்டில் உறுதியாக ஒரு சுப நிகழ்ச்சி நடக்கும். சரி, உங்களுக்கான வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய வீட்டு பக்கத்தில் இருக்க அம்மன் வழிபாடு உங்களுக்கு அத்தனை விதமான விஷயங்களையும் எனர்ஜி பவராக கொடுக்கக்கூடிய சக்தி உங்களுடைய வீட்டில் அல்லது உங்கள் ஊரில் உள்ள அம்மனுடைய ஆசீர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தையும் மிகப்பெரிய முன்னேற்றத்தையும் அம்மனின் அருளால் சனி பகவான் கொடுப்பார் என்பது நிதர்சனமான உண்மை. இந்த பி குட் சேனலில் நல்ல விஷயம்ன்றதுனால நீங்கள் எல்லாருக்கும் போய் சேர்ற மாதிரி நல்ல எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும்னு உங்களை பணியும்பா கேட்டுக்கொள்கின்றேன்.